இரணியல் அருகே ரயில்வேயில் வேலை வாங்கித் தருவதாக கூறி ரூபாய் 19 லட்சம் மோசடி செய்த பெண் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே உள்ள கண்டன்விளை பண்டாரவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்டீபன் ரிச்சர்ட். இவரது மகன் விஜய் கார்வின், வயது 33. இவருக்கு உறவினர்கள் மூலமாக கொல்லங்கோடு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மனைவி சிந்து, வயது 47 என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. அப்போது சிந்து தனக்கு ரயில்வேயில் வேலை செய்யும் பல அதிகாரிகளை தெரியும் என்றும் பணம் கொடுத்தால் ரயில்வேயில் வேலை வாங்கி தரலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய விஜய் கார்வின் சிந்து கொடுத்த வங்கி கணக்கிற்கு கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் முதல் தவணையாக ரூபாய் 6 லட்சம் அனுப்பியுள்ளார். பின்னர் ரூபாய் 8 லட்சம் மற்றும் 1 லட்சம் ரூபாயை பலரிடம் கடன் பெற்று சிந்துவின் வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். பின்னர் மேலும் 4 லட்சம் ரூபாய் வேண்டும் என சிந்து கேட்டபோது அதை அவர் நேரில் சென்று சிந்துவிடம் கொடுத்துள்ளார். இப்படி கார்வின் விஜய் மொத்தம் 19 லட்சம் ரூபாய் சிந்துவிடம் கொடுத்துள்ளார். பின்னர் சிந்து விரைவில் வேலைக்கான ஆணை தபாலில் வரும் என கூறியுள்ளார். இந்த நிலையில் விஜய் கார்வினுக்கு தபாலில் வந்த கடிதத்தில் ரயில்வே முத்திரை பதித்த பணியாளர் அடையாள அட்டையும் ரயில்வே பணி நியமன ஆணையம் இருந்துள்ளது. இந்த பணி நியமன ஆணையை வைத்து விஜய் கார்வின் வேலையில் சேர முற்பட்ட போது அந்த ஆணை போலி ஆணை என தெரிய வந்தது. இதையடுத்து விஜய் கார்வின் சிந்துவை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். அதன் பின் சிந்து தலைமறைவாகிவிட்டார். இதுகுறித்து விஜய் கார்வின் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு ஸ்டாலினிடம் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் சிந்து மீது இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து தக்கலை சிறையில் அடைத்தனர்.